சில காலத்துக்கு முன்பு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு குளத்தருகே 2 நாரைகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த குளத்தில் மீன்கள் பெருகியிருந்ததால் அவைக்கு உணவு பஞ்சம் இருக்கவில்லை. அங்கு வாழ்ந்த ஆண் நாரையின் பெயர் குக்கு என்றும் பெண் நாரையின் பெயர் கீக்கி என்றும் அழைக்கப்பட்டன. அக்குளத்தில் இருந்த சேற்றுப்புறத்தில் சுக்கா என்ற ஆமை ஒன்றும் வசித்து வந்தது. தொடர்ச்சியாக சுமார் 1 வருட காலமாக அக்குளம் இருந்த பிரதேசத்தில் மழை பெய்யவில்லை. குளம் வற்றி சிறியதாகி போனது. வாழ்ந்திருந்த மீனினமும் குறைந்து போயின. இறுதியில் மிச்சமிருந்த நீரும் வற்றி குளம் முற்றாக வறண்டு போய்விட்டது. நாரைகளான குக்குவுக்கும் கிக்கியிக்கும் உணவு பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது. குளத்தெருகே சேற்று நிலமும் காய்ந்து போய்விட்டதால் ஆமையான சுக்குவுக்கும் வாழ்வது சிரமமாகிவிட்டது. இனிமேல் அங்கிருப்பதில் பலனில்லை என்று தீர்மானித்த குக்குவும் கிக்கியும் வேறெங்காவது நல்ல நீரும் நிறைய மீன்களும் இருக்கும் ஏரி குளம் ஒன்றை தேடி போவதென்று பேசி முடிவெடுத்தன. அதன் பிரகாரம் பிரயாணத்துக்கு தேவையான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்தன. அவற்றின் பேச்சை செவிமடுத்த ஆமை பெரிதும் விசனமடைந்தது. அவர்கள் தன்னையும் அழைத்து செல்ல மாட்டார்களா என்று பெருமூச்சு விட்டது. பின் அவர்களிடம் போய் கேட்டது, அன்புள்ள நாரைகளே, இந்த நீரும் சேரும் அற்ற குளத்தில் என்னை மட்டும் விட்டு சென்று விடாதீர்கள். இனிமேலும் இங்கிருந்தால் நான் இறந்து போய்விடுவேன். என்னையும் உங்களுடன் அழைத்துச் சென்று விடுங்கள் என்று வினயத்துடன் கேட்டது. இரக்க மனம் கொண்ட நாரைகளும் ஆமையின் கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டன. அவை நீண்டதும் மெல்லியதுமான தடி ஒன்றை எடுத்து வந்து சுக்கா ஆமையிடம் கூறின, உனக்கு உன் உயிர் மீது ஆசை இருந்தால் இந்த தடியை இறுக்கமாக கவ்விக்கொள். எந்த காரணத்தை கொண்டும் வாயை திறக்க கூடாது. நாங்கள் இருவரும் தடியின் ஒவ்வொரு முனையையும் காவிக்கொண்டு இன்னொரு குளத்திற்கு செல்லும் வரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். இவ்வாறு குக்கு நாரையும் கிக்கி நாரையும் சுக்கா ஆமைக்கு உறுதியாக எடுத்து கூறின. சுக்கா ஆமை நாரைகளுக்கு நன்றி தெரிவித்து நாரைகள் கூறியபடி தடியை நன்கு கவ்வி பிடித்து கொண்டது. நாரைகளும் தடியின் ஒவ்வொரு முனையையும் பற்றி பிடித்தபடி வானத்தில் எழுந்து இன்னொரு குளம் நோக்கி உயர பறந்து சென்றன. இவ்வாறு சுக்கா ஆமையுடன் குக்குவும் கிக்கியும் உயர பறந்து செல்லும் அபூர்வ காட்சியினை மிக பசியுடன் இருந்த ஜெக்கோல் நரி கண்டது. அது நாரைகளிடம் சத்தமிட்டு கூறியது, இந்த கரைச்சல் பிடித்த ஆமையை கூட்டிக் கொண்டு எங்கே செல்கிறீர்கள் என்று அது கேட்டது. இதனை செவிமடுத்த சுக்கா ஆமைக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. தன்னை கரைச்சல்காரன் என்று குறிப்பிட்டதை சுக்காவால் கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை. அது நாரைகள் அறிவுறுத்தியிருந்த ஆலோசனையை மறந்து ஜெக்கோல் நரிக்கு நன்கு உரைக்கும்படி 4 வார்த்தை பேசிவிட வேண்டும் என நினைத்தது. குள்ள நரிக்கு நல்லதொரு பாடம் புகட்டுவதற்காகவே என்னை அவை அழைத்துச் செல்கின்றன என்று அது சத்தம் போட்டு கூறுவதற்காக தன் வாயை திறந்தது. உடனே தடியிலிருந்து விடுபட்ட ஆமை ஆகாயத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட கல் போன்று கீழ் நோக்கி விழுந்தது. அதை அறியாத நாரைகள் பறந்து சென்று விட்டன. மிகுந்த பசியுடன் இருந்த ஜெக்கோல் நரி மகிழ்ச்சியடைந்தது. வானத்திலிருந்து விழுந்த ஆமை தனக்கு நல்ல விருந்தாக இருக்கும் என்று நினைத்தது. வானத்திலிருந்து விழுந்ததால் பயந்து போயிருந்த ஆமை அதிர்ச்சியிலிருந்து மீண்டிருந்தது. ஜெக்கோல் நரி தன் அருகில் வந்ததும் நடுங்கி போய்விட்ட ஆமை தன் தலை, கால்கள், வால் என்பவற்றை தன் ஓட்டிற்குள் இழுத்து கொண்டு பாறாங்கல் போல் ஆடாமல் அசையாமல் கிடந்தது. பசியுடன் இருந்த நரி ஆமையை மேலும் கீழும் புரட்டி புரட்டி கடித்து பார்த்தது. ஆனால் அதன் பற்கள் வலி எடுத்தனவே தவிர அதனால் ஆமையை கடித்து தின்ன முடியவில்லை. நரியால் கடிக்க முடியாதபடி சுக்காவின் ஓடு மிக கடினமானதாக இருந்தது. இதனை உணர்ந்து கொண்ட ஆமை சற்றே எட்டி பார்த்து, நரி நண்பா, என்னை இலகுவில் கடித்து தின்றுவிடலாம் என்று எண்ணிவிடாதே. எனது தசைகள் நீரில்லாமல் கல்லாக இறுகிப் போய்விட்டன. என்னை நீ சாப்பிட வேண்டுமானால் அருகில் இருக்கும் குளத்திற்கு எடுத்துச் சென்று தண்ணீரில் நன்கு ஊற வைக்க வேண்டும் என சொன்னது. பசியால் வாடிப்போயிருந்த நரிக்கு இந்த யோசனை நல்லதாகப்பட்டது. தன் வாயால் ஆமையை கவ்விக்கொண்ட நரி ஒரே ஓட்டமாக அருகில் இருந்த குளத்தை நோக்கி ஓடியது. குளத்தை அடைந்த நரி மெதுவாக ஆமையை நீரில் விட்டது. ஆனால் ஆமை ஓடிவிடாமல் இருப்பதற்காக தன் முன்னங்கால் ஒன்றால் ஆமையின் முதுகை அழுத்தி பிடித்து கொண்டது. இதனால் நொந்து போன ஆமை சிறிது நேரத்தில் மீண்டும் எட்டி பார்த்து நரியிடம் கூறியது, நண்பா நரியே, நான் இப்போது முற்றிலும் ஊறிப்போய் என் தசைகள் மெதுவாகி போய்விட்டன. ஆனால்
நீ கால் வைத்திருக்கும் இடத்தில் மாத்திரம் என் தசைகள் இளகவில்லை என்று கூறியது. தனது முன்னங்காலுக்கடியில் ஆமையின் ஓடு இன்னும் கடினமானதாகவே இருப்பதை உணர்ந்த நரி, சுக்கா ஆமை சொல்வதில் உண்மை இருக்கின்றதென நினைத்து தன் முன்னங்காலை எடுத்துக்கொண்டது. இத்தருணத்தை எதிர்பார்த்திருந்த சுக்கா ஆமை கண்ணிமைக்கும் நேரத்தில் நீருக்கடியில் நீந்திச் சென்று விட்டது. ஏமாற்றமடைந்த ஜெக்கோல் நரி முன்பை விட மேலும் பசி அதிகரிக்க நீண்ட கொட்டாவி ஒன்றை விட்டது. எல்லோரும் எல்லா காலத்திலும் எல்லாரையும் ஏமாற்றிவிட முடியாது.